கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுடைய கல்யாணத்துக்கு இந்த சைக்கோ பயலுமே வந்திருப்பான். ஸோ அதுல இருந்துமே இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அப்படி பார்த்தா இந்த பயலுமே நம்ம ஹீரோயினையுமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியா டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயுமே வந்து ஹீரோயின்கிட்ட வந்து கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு பத்திக்கிட்டு தான் எரியுது. ஆனாலும் இவனுமே வந்து செம கோவத்தில் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண வரும்போது அவன் கூட இருக்கிறவன அந்த பாடி கார்டு இருப்பான்ல, ஸோ அவனுமே வந்து பிடிச்சிடுறான். அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அந்த சைக்கோ பையன் கோவப்பட்டுட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அப்பவுமே வந்துட்டு அந்த பாடி கார்டுமே சைக்கோ பையல்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுமே சொல்கிறான், அது எப்படி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச பொண்ணா அவன்கிட்ட நிற்கிறதா அப்படின்னு சொல்லி இவனுடைய கோவத்தெல்லாம் வெளிக்காமிச்சிட்டு இருக்கான். அப்போ வீட்டில் உள்ளவங்களுமே இந்த பக்கம் நீங்கள் போய் கிளம்பிட்டு வாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவுமே அந்த ரூமுக்கு வந்திருப்பான். அப்போ பார்த்தா அந்த சைக்கோ பையன் நிற்கிறான். பார்த்துட்டு இவன் உடனே கண்டுபிடிச்சிடுறான். உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டா அப்போ இந்த சைக்கோ பையலும் சொல்கிறான், ஒரு நிமிஷம் இவளுக்கும் வருணுக்கும் தானே கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஓட்ட சொல்லணுன்ற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்க அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துடுது. சண்டை வந்தோடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அப்போ டக்குன்னு ஹீரோவுமே அந்த பயலை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். டக்குன்னு பார்த்தா ஹீரோ அந்த பயலுமே எதையோ கொண்டு மண்டையிலே அடிச்சுட்டான். ஸோ அவனுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அப்புறம் பார்த்தா ஹீரோயினுமே நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்திருப்பா. ஸோ அப்போ அந்த பாடி கார்டு பயலை பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைம்மா ரூமு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்ல, ஆனால் உங்களுக்கு இந்த வேலைலாம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளியிலேருந்து பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த சைக்கோப்பையை பார்த்துட்டான். ஸோ நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துணியை போட்டு அப்படியே மூடி வைக்கிறான் நம்ம ஹீரோவை. அப்புறம் ஹீரோயினுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம விக்ரம் இருக்கான்ல, ஸோ அவனுமே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல, நம்ம பரியோடைய கல்யாணத்துக்காக வேண்டி வந்திருப்பாரு. தென் அவருமே மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவனுமே வந்து மூஞ்ச மூடி வச்சிருக்கான். இப்போ அவருமே சொல்றாரு, நான் உன்னை பார்த்ததே கிடையாதுப்பா, நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த ரூம் ஏன் இவ்வளோ டிஸ்ட்ராக்டா இருக்கு, வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதுக்கு முன்னாடி அந்த வருண் பயலுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்துச்சு, அவன் வந்து கோவப்பட்டுட்டு இந்த ரூம் இப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்காங்க போல, ஸோ நாங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியால்லாம் வேற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தா இந்த பையன் இருக்கான்ல சைக்கோ பையன், ஸோ இவனுமே மூஞ்ச காண்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருக்கான். அப்போ அவருமே வந்து கரெக்டாக மூஞ்ச பார்க்க வரும்போது டக்குன்னு அந்த பக்கம் யாரோ வந்ததுக்கு அப்புறம் இவனுமே நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் வந்து நின்னுக்கிறான். அப்புறம் பார்த்தா இவனுங்கெல்லாம் ஒரு ட்ரம்முக்குள்ள நம்ம ஹீரோவை போட்டு அடைச்சு வச்சுட்டு இருக்கானுங்க. அப்படி கொண்டு போயிடலாம், வெளியில போய் எங்கனையாச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் எடுத்துட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் அந்த பக்கம் வரும்போது ஹீரோயினுடைய கையில அந்த வளையல் இடிச்சு அவளுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கல்யாணம் நல்லா ஆயிடுச்சு, வளையல் வேற உடஞ்சிருச்சு, ஏதோ மனசுல கஷ்டமாட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ட்ரம் இடிச்சு தான் அவளுடைய வளையலுமே உடஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு அம்மாக்காரவங்களுமே வந்து என்னமாச்சு உனக்கு ஏமா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை இந்த மாதிரி வளையல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மாமியாக்காரவங்களும் வந்து இங்க பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ் போல, நான் உனக்கு வேற வளையல் வாங்கி தரேன், நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் இவங்க சொல்ல, தன்னுடைய மவன் தான் அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கான்னு தெரியாம இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்மோட இந்த பயலுவை தூக்கிட்டு போய் ஒரு வேன் மாதிரி இருக்குது, ஸோ கார் மாதிரி ட்ரக் மாதிரி, ஸோ அதில் கொண்டு போய் வச்சிடறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. அப்படி பார்த்தா அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, ஸோ அவனுமேட்டு வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஃபோன் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. அப்போ பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயினுமே ரூமில் கிளம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ சரி கல்யாணம் பண்ணணும்ல, ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயினுமே போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு என்னமோ மனசில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அவள் எதையுமே வெளி காமிச்சிக்கல. அப்படி பார்த்தா இந்த பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்ல, ஸோ அப்போ வந்து இந்த பயலுங்கள்ட்ட இருந்து எப்படியோ ஹீரோவுமே தப்பிச்சிடுறான். பின்னாடியே தோர்த்தி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுமே நான் எப்படியாச்சும் போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நான் பரியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ அவனுமே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ராகேஷ் அப்படி மாப்பிள்ளை கோலத்துல தான் இருக்கான், மூஞ்சு கூட காமிக்காத அளவுக்கு தான் இருந்துட்டு இருப்பான். அப்போ வந்து என்னன்னு தெரியல ஒரு பொண்ணு வாரா, ஆனா வந்து இவ ஸ்பை தான் நினைக்கிறேன், அவளுமே
வந்து இந்த ராகேஷ் இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாரி ஒரு பொண்ணுட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளுமே வந்து உனக்கு எப்படி தெரியும்? எவிடன்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு வந்து இவங்கலாம் ஃபோட்டோ எடுக்க நின்னுட்டு இருப்பாங்க. அப்பவுமே அந்த பொண்ணு வந்து என்னத்தையோ அவ கால்ல ஊத்தி விட்டு டக்குனு இவனையுமே ஃபோட்டோ எடுத்துடுறா. அப்புறம் பார்த்தா கண்டிப்பா ராஜேஷ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையுமே அந்த பொண்ணுக்கு அனுப்பிடுறா. ஸோ இவ தான் வந்து இவனோட ஃப்ரெண்டு போலுக்கு. அவ பரியோடைய லைஃப் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே எப்படியாச்சும் பரிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளுடைய தங்கச்சி தான் ஃபோன் எடுத்து பரி இங்க இல்ல, நான் வேணா போயிட்டு அவள்கிட்ட ஃபோனை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது ஃபோனை கீழே போட்டுடுறா. அப்ப பார்த்தா இந்த பொண்ணுமே அங்க மாப்பிள்ளை கோலத்துல இருக்கிறது வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது அந்த பொண்ணுக்குமே கேட்க மாட்டேங்குது. லாஸ்டா பார்த்தா அவ பேசின அந்த ஃபோனுமே இந்த பொண்ணு கேட்டு டக்குன்னு அவனுடைய மூஞ்சியே இவள்கிட்ட காமிச்சிடுறான். இவளும் ஓடுறா, எப்படியாச்சும் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரியோட தங்கச்சி. ஆனா இவனுமே பின்னாடியே துரத்துறான். லாஸ்டா பார்த்தா இவளையுமே தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுமே எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்கும். ஸோ இவனோட பைக்கை இவனோட அடிச்சு போட்டுட்டு அந்த பைக் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப இவனுங்களுமே வந்து எப்படியாச்சும் இவனை பிடிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த இது இருக்கும்ல ட்ராக்கு. ஸோ அவன் வர்ற வழியை பார்த்து அந்த ட்ராக்கு கிட்ட என்னமோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கான்ல, என்னதான் செய்யறானுங்க அப்படின்றது தெரியலத்தான். இந்த பக்கம் அப்படி கல்யாணம் தான் நடக்க போகுது. அப்போ இந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, ஸோ அவனுமே வந்து நான் தாண்டி உனக்கு கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரையுமே உனக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாங்கல்ல கல்யாணத்தப்போ. ஸோ அப்படி நீட்டிட்டு இருக்கும்போது பரியுமே கையை கொடுக்கணும். ஆனா இவளுக்கு ஏதோ ஒன்று தப்பாவே தெரியுது. டக்குன்னு அவ கையை கொடுக்கறதுக்கு போது முன்னாடி டக்குன்னு ராகேஷோடைய அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு என்னுடைய பையன் வந்து தொலைஞ்சதுக்கு இவன் தான் காரணம், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவனுடைய அம்மாவதும் அதாவது ஹீரோடைய அம்மா வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மணவர கோலத்துல நிக்கிறது ஹீரோ தான் அப்படின்றத அவங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய பையன் தான் நிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சைக்கோ பையன் நிக்கிறது தெரியாது யாருக்குமே. அப்போ அப்பங்காரனும் வந்து இந்த பக்கம் என் பையனை வந்து இவன் தான் வந்து போலீஸ்ட பிடிச்சி கொடுத்தான், வச்சான், எடுத்தான் அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் எப்படியாச்சும் போலீஸ் நீங்கள் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்காரனுமே அவனை போட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது டக்குன்னு அந்த பையன் கீழேயுமே விழுந்துடுறான். பார்த்தா அவனுடைய ஃபேஸ் தெரியுது. இந்த பக்கம் ஹீரோவுமே அந்த பைக் எடுத்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அவன் வந்து அந்த இதில் வந்து இவனுங்க ஏதோ செஞ்சு வச்சிருப்பானுங்க போல, அப்படி தடுக்கி கீழே விழுந்துடுறான். ஸோ இவனுங்க கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிட்டான். ஹீரோவுமே என்னை விடுங்க அப்படின்னு சொன்னா இவனுங்க வந்து அது எப்படி நாங்க விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான்லே. டக்குன்னு அவனுடைய காலு கையெல்லாம் கெட்டி அந்த ட்ராக்குக்குள்ளேயே அவனை மறுபடியும் போட்டு இவனுங்க வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான்லே. இந்த கல்யாணம் எப்படிதான் நடக்கும், யாரு கூட தான் நடக்க போகுது, சைக்கோ பையன் கூடயா இல்ல ஹீரோ கூடயா, நம்ம பாரு என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.